सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। என்பவர் வீர போட்டியில் வெற்றி பெற்றார். இன்று நடக்கும் அறிவு போட்டியிலும் அதற்கு அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றார் குலேப் மலரை அடைவார். தோல்வி அடைந்தார் புலிக்கு இரையாவார். சபையோர் அறிய தெரிவிக்கும் சத்திய பிரமாணம். போட்டி நடக்கட்டும். பொன்னாடையும் பூமாலையும் அறிவுக்கா அந்தஸ்திற்கா? செங்கோலும் சிங்காதனமும் மக்களுக்காகவா மகாராணிக்காகவா? மும்தாஜ். போதும், நிறுத்தும். கேள்வி கேட்க வேண்டியது நாங்கள், நீரல்ல. உத்தரவு. நஞ்சினும் கூடியது வஞ்சரின் உள்ளம். என்ன? நயவஞ்சகம் படைத்த வஞ்சரின் உள்ளம். வில்லம்பை விட கூடியது அழகியரின் விழியம்பு. கவலைக்கு மருந்து எது? உங்கள் கண்களுக்கு விருந்து எது? முரண்பாடான பதில் இது. முறையான பதில் தேவை. கவலைக்கு மருந்து மது என்கிறான் மதுமயக்கத்தில் உள்ளவன், மங்கை என்கிறான் காமவிகாரம் பிடித்தவன், மக்களின் மழலை சொல் என்கிறான் குழந்தை உள்ளம் படைத்தவன். சரி, இன்பம் எங்கே இருக்கிறது? மக்களுக்கு தொண்டு செய்வதில். பெண்களுக்கு எதிரி ஆண்கள் தானே? இல்லை, பெண்களுக்கு எதிரி அவர்களது இளமையும் அழகும். இத்திரைக்கு சத்ரு? இத்திரைக்கு சத்ரு நெருங்கி வரும் கல்யாண நாள். பெண்ணுக்கு இன்பமும் துன்பமும் எப்போது ஏற்படுகிறது? காதலிக்கும் போது. பெண்களை பூக்கொடி கோவை பழம் என்று பலவிதமாக வர்ணிக்கிறார்களே, ஆண்களை ஏன் வர்ணிப்பதில்லை? அழகு புகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் பூங்குடி போல் துவண்டு விழுவதும் இல்லை, கோவை பழம் போல் கன்னிப்போவதும் இல்லை. அதனால்தான் ஓயாமல் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கற்பை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்? கற்பு என்பது ஒரு விசித்திரமான நெருப்பு. கணவன் ஏற்றினால் அது தீபம், மற்றவர் ஏற்றினால் அது தீ. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. தாய்க்கு பின் தாரம் என்கிறார்களே, அது உண்மைதானே? ஆமாம், தாய்க்கு பின் ஆளவனை கண்டிப்பது மனைவிதானே. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்துக்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாவி பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது எமது நோக்கம். உமது விளக்கம்? அனுபவம் முந்தியது, வேதம் பிந்தியது. அப்படி என்றால்? ஆண்டோர்கள் முதுமொழியை கேட்டு முடிவுக்கு வரும் ஆஸ்திக பெரியார்களுக்கு அவன் ஒரு ஆண்டவன், சிந்தித்து பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் நாஸ்திக பெரியார்களுக்கு அவன் ஒரு அறிவாளி. அப்படி என்றால் உலகத்தை வெறுத்த ஞானிகளின் அனுபவம் போய் நீர் சொல்வதே மெய், அப்படித்தானே? உலகத்தை வெறுத்தவன் ஞானி அல்ல, உலகத்தை உணர்ந்தவன் தான் ஞானி. உங்கள் அறிவின் திறமையை கண்டு மெச்சுகின்றோம். உங்கள் வாக்கு வன்மையை வரவேற்கின்றோம். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே.
மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உந்தன் வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். என்னால் பாட முடிந்தவது பரமல் திருப்புகழை பாடுகின்றேன். பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். பாடுகின்றேன் மண்ணில் பாடுகின்றேன். உன் வடிவத்தை ஓர் பொழுது காணும் வரை பாடுகின்றேன். பாடுகின்றேன் மண்ணில் பாடுகின்றேன். உன் வடிவத்தை ஓர் பொழுது காணும் வரை பாடுகின்றேன். பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். காணுகின்றேன் உன்னை காணுகின்றேன். காணுகின்றேன் உன்னை காணுகின்றேன். காலை முதல் இரவு வரை வரும் வேளைகள் யாவிலுமே உன்னுருவை காணுகின்றேன். உன்னை
கொண்டிருந்தால் என்னாவது? இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது? நெஞ்ச கோட்டையை திறப்பா என்றாவது? இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? மாலைக்கு மாலை காதலர் பேசும் வார்த்தைகள் பேசிட வேண்டும். பேசிடும் போதே கைகளினாலே வேடிக்கை செய்யவும் வேண்டும். அதில் ஆடி வரும் இன்பம் பாடி வரும். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது? நான் கேட்டதை தருவாய் என்றாவது? இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? காட்டுப்புறாக்கள் கூட்டுக்குள் பாடும் பாட்டுக்கு யார் துணை வேண்டும்? தோட்டத்து பூவை மார்புக்கு மேலே சூடிட யார் சொல்ல வேண்டும்? இங்கு யாரும் இல்லை, இனி நேரமில்லை. இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது? இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது? நெஞ்ச கோட்டையை திறப்பா என்றாவது? இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது? செண்பகப்பூவில் வண்டு விழுந்து தேன் குடித்தாடுதல் போலே சேர்ப்பதை சேர்த்து பார்ப்பதை பார்த்து வாழ்ந்திட துடிப்பதனாலே இனி பிரிவதில்லை, உன்னை விடுவதில்லை. இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது? நான் கேட்டதை தருவாய் என்றாவது? இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது? இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது? நெஞ்ச கோட்டையை திறப்பா என்றாவது?